காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திரு ஆரூரான் அப்படிங்கிற ஒரு அன்பருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இதற்கு முன்பே கூட ஒரு முறை நான் திரு ஆரூரான் அவர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நிகழ்ச்சியை பார்த்தும் கேட்டும் வருகின்ற லட்சக்கணக்கான அன்பர்கள், அவர்களிடமிருந்து பொதுவாக ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னு சொன்னால், பெரியவர் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கிறார், ஆனால் அப்பொழுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் அவரை போய் தரிசனம் செய்வதற்கு தவறிவிட்டோம். எங்களுக்கு இப்போது பெரியவரை பற்றி நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும்போது எப்பேற்பட்ட ஒரு மகான் நம்மிடையே வாழ்ந்திருக்கிறார், நாம் அவருடைய பெருமை தெரியாமலே இருந்திருக்கிறோமே, அவரை தரிசிக்க தவறிவிட்டோமே என்று எங்களுக்குள்ளே வருத்தமும் குற்ற உணர்வும் ஏற்படுகிறது. அவர் தன்னுடைய பூத உடலை விட்டு நீங்கி 25-28 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இனி அவரை எல்லாம் நாம் எங்கே சென்று பார்க்க போகிறோம்? பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டு கிடக்க வேண்டியதுதான் நமக்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு வழி. நீங்கள் சொல்லுவதை கேட்கும் பொழுது மனதுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது என்று பலரும் என்னிடம், அதாவது ஐயோ அவரை பார்க்காம போயிட்டோமே, தரிசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அதாவது அது ஒரு கடந்த காலம், நிகழ்காலத்தில் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை, ஏன்னா அவர் தான் இல்லையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தெரிகிறது. ஆனால் இந்த திரு ஆரூரான் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம் இருக்கிறதே, அது அவர் எங்கேயும் போய்விடவில்லை, பூத உடம்போடு இல்லையே தவிர அவர் இப்பொழுதும் அவர் நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு அரூபமாக இருந்து கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் திரு ஆரூரான் அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவம். அதைத்தான் நான் இப்போ திரும்ப இன்னொரு முறை அவர்கள் பொருட்டு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கின்றவர்கள் பொருட்டு நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். திரு ஆரூரான் அவர்கள் CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்கின்ற ஒரு கல்வி பயின்று ஆடிட்டராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை நான் சந்திச்சிருக்கேன், ஒரு நிகழ்ச்சியிலே அவரை நான் சந்தித்தேன். அவராக என்னை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள், நான் தான் அந்த ஆரூரான் என்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, அவர் கல்வி கற்பதற்கு முன்பு, CA படிக்கிறதுக்கு முன்பு பட்டம் படித்து முடித்து விட்டார். பிகாம் படித்து முடித்தாச்சு. அவருடைய தந்தையார் மடத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர், மடத்திற்கு சேவைகள் எல்லாம் செய்பவர். இப்படி வரும்பொழுது ஆரூரான் அவர்களையும் அழைத்து கொண்டு பெரியவர்கிட்ட நிறுத்துவார். அப்படி நிறுத்தும் பொழுது அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதற்கு மேலே நீ படிக்க முடியாது, படிக்க வைக்க வசதி இல்லை, ஆகையினால் படித்தது போதும், நீ வேலைக்கு போனால் குடும்பத்திற்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆரூரானவருக்கோ நான் மேற்கொண்டு CA படித்து ஒரு 5 ஆண்டுகள் ஆடிட்டர்கிட்டெல்லாம் பயிற்சி ஏற்று அதற்கு பிறகு நான் வேலைக்கு போனால் நல்ல சம்பளம், வேலைக்கே போக வேண்டாம், ஒரு ஆடிட்டரோட கையெழுத்துக்கு என்ன மதிப்புங்கிறது நமக்கு தெரியும், வீட்டில் இருந்து கொண்டே நாம் ஃபைல் பார்த்து கொண்டு நாம் ரொம்ப வாழலாம். ஏன்னா கணக்கு வசப்பட்டு விட்டவர்களுக்கு அது அந்த எண் இருக்கிறதே, அது எண்ண முடியாத அளவிற்கு படி அளக்கிறது. கணக்கு வசப்பட்டால் இன்றைக்கி யார்கிட்டையும் போய் நம்ம சீட்டு கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கணக்கு போட தெரிந்தவர்களுக்கு CA கல்வி ஒரு பெரிய வரம். அதனால் நான் CA படிச்சுட்டு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கருத்து பெரியவர் முன்னால் வருகிறது. பெரியவர் உடனே ஆரூரானை கூப்பிட்டு கேட்குறார், சரி நான் உங்கள் அப்பாட்ட சொல்லி உன்னை நான் படிக்க வைக்க சொல்கிறேன், நீ படித்தா நீ எனக்கு என்ன பண்ணுவ என்று கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அவருக்கு என்னடா பெரியவர் இப்படியெல்லாம் கேட்குறவர் இல்லையா, ஆனால் இப்படி கேட்குறார் என்றால் ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீ பாஸ் பண்ணி வேலைக்கு போனதுக்கு பிறகு இந்த மடத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடணும் நீ அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இவருக்கு
சரி நான் கட்டாயம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். இந்த சம்பவம் நடந்தது வந்து 93, 1993லையோ 92லையோ துல்லியமாக நினைவில்லை. 94 பெரியவர் வந்து முக்தி அடைந்து விட்டார். அதற்கு பிறகு இவரும் படித்து பெரிய ஆடிட்டராக மாறிவிட்டார். இவருக்கும் அந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சு. 2012 நான் சொல்கிறது, இப்போ இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு ஒரு கனவு வருகிறது, ஆரூரானுக்கு. அந்த கனவுலே பெரியவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, காஞ்சிபுரத்தில் பூனா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு மாதம் 1387 ரூபாய், அதை வந்து நீ வந்து ஒரு வருஷத்துக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். உடனே கனவு கலைந்து விடுகிறது இவருக்கு. கனவு கலைந்து எழுந்திருந்தால், என்னடா அது பேரை சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் பணத்தை கொடு அப்படின்னு இவர் சொல்கிறாரே, இது கனவுனா என்ன, எண்ணங்களோட கசிவு. கனவில் ஒரு ஒழுங்கு இருக்காது. வந்து நம்ம இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம், எப்படி வேணாலும் இருப்போம், யாரோட வேணாலும் இருப்போம், தொடர்போ தொகுப்போ இருக்காது, பெருசாக யோசிக்கவும் முடியாது, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் எல்லாம் கலைஞ்சு போயிடும். இதுதானே கனவு. அதனால் இந்த கனவு அப்படி அல்ல. நேரில் வந்து சொன்னது போல் அவருக்கு. அப்போ அவரோட நண்பர் வரார். நண்பர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கனவு பெரியவர் வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு உடனே, என்ன பேர் சொன்னேன்னு அவர் கேட்குறார். பூனா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கார், எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். ஆச்சரியமாக இருக்கே, நிஜமாவா அப்படின்னும் போது, ஆமாம், வேதபவனம் லிங்கப்பையர் தெரு காஞ்சிபுரம், அவருடைய தெரு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெருப்பெயரை சொல்லி காஞ்சிபுரத்தில் அவர் இருக்கிற இடத்த சொல்கிறார். அப்போ அவருக்கு பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காருன்னா என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ தான் தெரிகிறது, அந்த பூனா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு வந்து ரொம்ப வயசாகிடுது, இருந்தாலும் மடத்தில் அவர் சேவை செய்பவர். அவர் எப்படி சேவை செய்வார்னாக்கா, நிறைய பேர் வந்து மடத்துக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்படி டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு மடத்து பிரசாதத்தை அனுப்புவது வழக்கம். பிரசாத கவர் இருக்கு இல்லையா, அதை தபாலில் தான் அனுப்புவார்கள். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த முகவரி எல்லாம் எழுதி கவரில் போட்டு ஒட்டி, தன் செலவில் இவருக்கு பென்ஷன் வருகிறது, அந்த பென்ஷன் பணத்தில் ஸ்டாம்பு வாங்கி அதை ஒட்டி அந்த பிரசாதத்தை அனுப்புவதை ஒரு கைங்கரியமாக இவர் செய்து கொண்டு வருகிறார் அன்னியிலிருந்தே. அது பெரியவருக்கும் தெரியும். அதாவது தன்னுடைய பென்ஷன் பணத்தை செலவு செய்து கொண்டு மடத்துக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்டவருக்கு தான் இந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் 1387 என்னவோ, எனக்கு இந்த இடத்துல துல்லியமாக நினைவுக்கு வரல. ஆனால் ரவுண்டாக சொல்லலை, 1000 ரூபா கொடு 2000 ரூபா கொடுன்னு சொல்லலை, இப்படி சில்லறை சுத்தமாக சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு அதை வந்து ஓராண்டு கணக்கு போட்டு பார்த்தால், பெரியவர் சொன்னார் இல்லையா, நீ போன பிறகு 10,000 ரூபா மடத்துக்கு கொடுத்துணுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா, அதற்கு அந்தைய நாள் வரையில் அன்றைக்கு நிலவுகிற வங்கி கணக்கு வட்டி இருக்கு இல்லையா, அதை போட்டால் அந்த தொகை மிகச்சரியாக வருகிறது. அப்போ தான் அவருக்கும் நினைவுக்கு வருகிறது, ஆமாம் பெரியவருக்கு நாம் வந்து வாக்கு கொடுத்துருந்தோம். அதுதான் வந்து அதைத்தான் பெரியவர் வந்து ஞாபகப்படுத்தி, மடத்துக்கு கைங்கரியம் செய்கின்றவர், இன்றைக்கும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறவருக்கு ஒரு துணையாக உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை செய்ய சொல்லி இருக்கிறார். என்னையும் தர்மம் செய்ய தூண்டியது போல் ஆயிற்று, அவருக்கும் உதவி செய்தது போல் ஆயிற்று. அதே சந்தர்ப்பத்திலே நான் உங்களை எல்லாம் இன்னமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன், வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்வது போலவும் இந்த சம்பவத்தின் மூலமாக அவர் நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயத்தை புரிய வைத்து விட்டார் அல்லவா அப்படிங்கிறது அவனுக்கு, அந்த ஆரூரானவர்களுக்கு தெரிய வருகிறது. ஆரூரானவர்கள் சொல்ல போய் தான் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிய வந்து, நானும் இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த சம்பவம் சொல்லுவது என்ன அப்படின்னா, இப்பொழுதும் இந்த காலத்திலேயும் கூட அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய பக்திக்கு ஏற்ப நம்முடைய கனவிலே தோன்றியும் வழிகாட்டலாம், அல்லது அவர்களுக்கு 1000 வழிகள், எந்த ரூபத்திலும் வந்து நமக்கு அவர்கள் நன்மை செய்ய முற்படலாம். நமக்கு தான் அதெல்லாம் புரிஞ்சிக்கிற ஆற்றலும் சக்தியும் ரொம்ப குறைவு. ஆனால் நாம் வந்து சரணடைந்து விட்டால் அப்புறம் நாம் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அவர் வந்து அழியா சக்தியாக என்றைக்கும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இது நமக்கு தெரிய வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இல்லையா. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னும் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா. நாளை சந்திப்போம்.